அடுத்தது 28வது மனித குருதி சுற்றோட்ட தொகுதியானது ஒவ்வொன்றும் சராசரி விட்டம் 8 மைக்ரோமீட்டரை உடைய ஏறத்தாழ 1 பில்லியன் மைத்துளை கலங்களை உடையது. இதயத்திலிருந்து நிமிடத்துக்கு 5 லிட்டர் என்னும் வீதத்தில் குருதி பம்பப்படும் என மைத்துளை கலங்களின் ஊடாக பாயும் குருதியின் சராசரி கதி நிமிடத்துக்கு சென்டிமீட்டரில் யாது? நிமிடத்துக்கு சென்டிமீட்டர்ல கேட்டிருக்கு. முதலாவது வந்து என்ன கனடாவை பார்த்துருவீங்க. ஏவி வந்து 5 லிட்டருக்கு சமனா இருக்கு. ஏ எவ்வளவு? அது போற பரப்பளவு வந்து 10 மைத்துளை குழாய்கள்ட்ட 9, அதாவது 1 பில்லியன். இதுல வந்து பரப்பு வந்து பை, ஆர் வர்க்கம் வந்து சராசரி விட்டம் வந்து 8 மைக்ரோமீட்டர். அப்படின்னா ஏர வந்து 4 மைக்ரோமீட்டர். 4 தர 10/6 10/6 வர்க்கம். அடுத்து வி வி தான் கேள்வி. 5 லிட்டர் அவ்வளோடா. 5 லிட்டர்ன்றது 5000 சென்டிமீட்டர் கியூப். இப்ப இவ்வளவு வந்து நிமிடம் செகண்ட்லயே இருக்குது. இப்ப நான் இதை வந்து இந்த விய வந்து இது மீட்டர் செகண்ட் மைனஸ்ல இருந்திருக்கு, சென்டிமீட்டர் செகண்ட் மைனஸ்ல மாத்துறதுக்கு 100ஆல பெருக்கணும். இப்ப 100 மீட்டர் செகண்ட் -1 100ஆல வைக்கலாம் சென்டிமீட்டர் செகண்ட் -1. ஓகே, இப்போ எவ்வளோத்தையும் சுருக்கிகள் என்ன? பி 5000, 100, இது 10/11 பை 4 10/12 இதுவும் இதுவும் வெட்டுப்படும். இதுவும் இதுவும் வெட்டுப்படுச்சுண்டா 10/1 10/1 வி வந்து 5000 50,000 பை 4 π/4 சரியா? நன்னாங்க பையனால் இன்னொரு 4ஆல கிடைக்கப்படும் அப்படின்னா திரும்ப 4. ஏன் ஆரிண்ட வர்க்கம் தானே. வி வந்து 5000 இது வந்து 100ஆல பெருக்க கூடாது. வி வந்து 100 சென்டிமீட்டர். சரி, நான் இப்ப மீட்டர் சென்டிமீட்டர் நிமிஷம் சென்டிமீட்டர் கியூப். இது வந்து ஒவ்வொன்றும் 5 லிட்டரை பம்புமே. இது நிமிடத்துக்கு 5 லிட்டர் தானே. அப்ப ஏற்கனவே 5000 சென்டிமீட்டர் மினிட் -1 வந்து வந்துட்டுது. அப்ப 100 சுருக்க தேவையில்லை. 100 சுருக்க தேவையில்லை என்றால் 25 இங்க 500 வரும். இங்க 500 வந்துச்சுண்டா இப்ப இதை 4ஆல சுருக்கிறோம்டா 500 இங்கு 500 4ஆல சுருக்கிறா 125 இங்கு 4 பை வரும் என்றா கனவளா பாய்ச்சல்தான். ஏற்கனவே 5 லிட்டர் சென்டிமீட்டர் 5 லிட்டர் நிமிடத்துக்குன்னு வந்துட்டா. இப்ப கேட்டது நிமிடத்துக்கு தானே. இப்ப இதால 100ஆல எல்லாம் பிரிக்க தேவையில்லாத வேலை. இப்ப இந்த விடை வரும். 100ஆலே பிரிச்சிருக்க கூடாது, 60ஆல பிரிச்சுதான் யோசிச்சிருக்கோம். அதே இப்படியே இருந்துட்டு 28வதுக்கு 5வது கனவளா பாய்ச்சல் பாருங்கூடா. அப்புறம் தந்திருக்க அளவுகளை பாருங்கூடா சரியா இருக்கும். 29வது உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு மெல்லிய உலோக கோளோடுகள் ஒரு மையமாக வைக்கப்பட்டுள்ளன. உள்ளோடு ஒரு அழுத்தம் பியில் வைக்கப்பட்டிருக்கும். அதே போல வெளியோடு புவி தொடுப்பு செய்யப்பட்டுள்ளது. மையத்திலிருந்து தூரம் எக்ஸுடன் மின்புலம் ஈயின் மாறலை சிறந்த விதத்தில் காட்டுவது. இது வந்து இப்ப வி அழுத்தத்தில் இருக்க போது, வெளியோடு வந்து 0 E = 0 இருக்க போது, இது புவி தொடுப்பு. அப்ப என்ன, இதுல இருந்து மின்விச கோடுகள் இங்க போயிட்டு முடிய போது. இது புவி தொடுப்பண்டா அதோடய முடிஞ்சது. இங்கால ஏற்றம் பெற விடாது, மின்புல கோடுகள் செல்லாது. இப்ப நார்மலா ஒரு வி அழுத்தம்ண்டா என்ன, மின்புலச்சரிவு தானே கேட்டிருக்கு. இதுக்குள்ள கோள ஓட்டுக்குள்ள மின்புலச்சரிவு இருக்காது. மின்புலச்சரிவு இருக்காதபடியா அப்ப அங்க குறைவா இருக்கு. பிறகு வெளியில வரைக்குள்ள மையத்துல ஒரு புள்ளி ஏற்றம் வந்து இருந்துச்சுன்னா எப்படி ஒரு மின்புலச்சரிவு மாறுமோ அது மாதிரி குறைஞ்சு கொண்டு வந்து பிறகு இதடிக்கு வரைக்குள்ள கட் ஆயிடும். புவித்தொடுப்புக்கு வந்துட்டு அப்ப அங்க ஏற்றம் வந்து 0ஆக கட் ஆகும். என்னென்ன 2வது விடை சரியாக இருக்கும். 30வது ஒரு இலட்சிய வாயு பிவி வரைபடத்துக்கு காட்டப்பட்டுள்ளவாறு நிலை ஏலிருந்து நிலை சிக்கு ஏபிசிடி ஏடிசி ஆகிய 2 வெவ்வேறு பாதை வழியே விரிவடைகின்றது.
ஏபி, ஆகிய செயல்முறைகளின் போது வாயுவினால் உறிஞ்சப்படும் வெப்பங்கள் முறையே 200 ஜூல் 700 ஜூல் ஆகும். பாதை ஏடிசி வழியே வாயு விரிகையில் உச்சக்தியில் ஏற்படும் மாற்றம். ஓகே, இதால போயக்குள்ள 200 ஜூலடா என்ன ஏபி. இப்போ உச்சக்தி மாற்றம் தான் கேட்டிருக்கு. உச்சக்தி மாற்றத்துக்கு என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு புள்ளியில இருந்து இன்னொரு புள்ளிக்கு போயக்குள்ள அது எந்த பாதையால போனாலும் அதுல உச்சக்தி மாற்றம் சேமா தான் இருக்கும். அப்படின்னா இதால போற உச்சக்தி மாற்றம் இதால போற உச்சக்தி மாற்றம் சமனாகத்தான் இருக்க போகுது. இந்த ஏடிசியால போற பாதையாலே ஏபிசியால போற உச்சக்தி மாற்றம் சமனா இருக்க போகுது. முதலாவது ஏபியை பார்ப்போம். ஏபி வந்து என்ன சம கனவுல செய்யும். சம கனவுல செய்யண்டா அங்க வாயு ஆலையோ வாயு மீதோ வேலை நடந்திருக்கா. இப்ப டெல்டா கியூ வந்து டெல்டா யூக்கு சமனா இருந்திருக்கும். இது வந்து டெல்டா யூ சமன் 200 ஜூல இருந்திருக்கும் Q1. அடுத்த B2C வந்து டெல்டா கியூ வந்து 700 ஜூலன்னு சொல்லியிருக்கு. ஆனா டெல்டா டபிள்யூ டெல்டா யூ வந்து தெரியா. ஆனா நாங்க டெல்டா டபிள்யூ காணலாம். அப்படி அந்த பரப்பை காண்றது மூலமா இந்த அடைச்ச வரப்பு இப்ப இது இருந்துச்சுண்டா இந்த கீழேயும் இந்த அடைச்ச வரப்பை காணும். இப்ப இந்த அடைச்ச வரப்பை பாத்தீங்களான்டா 6 தர 10⁴ 6 தர 10⁴ சரி இன்று 3 தர 10⁻3 6 தர 10⁻3 3 தர 10⁻3க்கு போகுது. அப்படின்னா 180 ஜூல். இப்போ டெல்டா டபிள்யூ வந்து இங்க 180 ஜூல் வந்திருக்கு. 180 ஜூல்ண்டா 700ல இருந்து 180 போச்சுண்டா 520 ஜூல் டெல்டா யூவா இருக்கும். இங்க U2 வந்து 520, இங்க U1 வந்து 200 ஜூல். இப்ப ரெண்டுமே கூட்டுப்பட்டா 720 ஜூல் ஆண்டு வரும். என்ன விடை? மூன்றாவது விடை. அதுக்கடுத்த 31வது நிலத்திலிருந்து 1 மீட்டர் உயரத்தில் சுயாதீனமாக பந்தொன்று விளவிடப்படுகின்றது. ஒவ்வொரு பின்னதைப்பின் போதும் அதன் கதி 25 வீதத்தினால் குறையும் எனில் 3 பின்னதைப்புகளின் பின் பந்துகளும் உயரம் யாது. இப்ப இதுக்கு சிம்பிளா என்னண்டாடா ½ mv² mgh இதுதான் சமன்பாடு. இந்த இயக்க சக்தி வந்து உயரமா மாறப்போகுது. அப்ப h சமன் ½ v²/2g வரும். h சமன் ஒவ்வொரு பின்னுதைப்பிலையும் போது என்ன நடக்க போகுது? 25% கதி குறைய போகுது. முதலாவது பின்னுதைப்பில போது முதலாவது வில இருந்துச்சுட்டா பிறகு சாரி 25% குறையுதுன்னா 3/4v. திரும்ப 25% குறையண்டா 3/4v. 3v/4 தர 3/4. இப்படி ஒவ்வொரு முறையும் அந்த 75% தான் விளையிலா வந்து கொண்டிருக்க போகுது. அப்படி பாத்தீங்களாண்டாடா 3 பின்னுதைப்புக்கு பிறகுண்டா 3 வர்க்கம் v கீழே 4 3 பின்னுதைப்பு சரி அப்படின்டா 3 கணம் 4 கணம் மட்டும் வரும். இந்த வி தான் இருக்க போகுது. அப்ப இந்த வி தான் இறுதி. இங்க வி வர்க்கத்துக்கு தான் நேர்வீத சமன். அப்படின்னா h வந்து 3v/4 முழுவதின் வர்க்கம் சரி 3 கணம் 4 கணம். இது வந்து இப்ப புதிய வேகம் 3 கணம் v கீழே 4 கணம். இது வர்க்கத்துக்கு நேர்வீத சமனா இருக்க போதண்டா முதலெழுந்தது 1 மீட்டர்ண்டா இப்ப h வந்து அதுண்டா இந்த பங்கா இருக்க போகுது. இந்த பங்குண்டா என்ன 3/4 கணம் முழுவதும் பெருக்கமண்டா 3/4 6ஆம் அடுக்கண்டு வரும். 4வது விட இதுல என்னண்டாடா h வந்து v வர்க்கத்துக்கு நேர்வீத சமனா இருக்கப்போ v வர்க்கத்துக்கு நேர்ந்தா h நேர்வீத சமன் v வர்க்கம். 1 மீட்டர் அறிக்கைக்குள்ள v வர்க்கம்ண்டா சமன் போட்டா இப்ப புதிய h கேட் இருக்கு.
மூன்றின் கணத்தின்கள் 4ன் கணம். ஏன் 3 தடவை பின்ன எப்போ அடையுது வி வர்க்கம். வி வர்க்கம் வி வர்க்கம் வெட்டப்பட h வந்து இதுக்கு சமனா வரும். எத்தனையாவதோட 4வது விடை. 32வது சுற்றி வரும் செய்மதி ஒன்று வேலைச்சார்பு 5 இலத்திரன் வோல்ட்டேஜுடைய ஒரு உலோகத்தினால் முலாமிடப்பட்டுள்ளது. பிளாங்கின் மாறில் 4.1 தர 10⁻15 இருபத்திரன் வோல்ட்டும் ஒளியங்கதி 3 தர 18 மீட்டர் சேர்க்க -1 ஆகும். முலாமிடப்பட்ட உலோகத்திலிருந்து ஒரு இலத்திரனை வெளியேற்றுவதற்கு அதன் மீது படும் சூரிய ஒளிக்கு இருக்கத்தக்க மிக நீண்ட அலை நீளம் அப்படின்னா KE சமன் HC/λ -π. பை என்ற வேலைச்சார்பு ஒளியின் வேகம் c, லெம்டா வந்து அலைநீளம். இப்ப இலத்திரனை வெளியேற்றுறதுக்கு தேவையான குறைஞ்சபட்ச சக்தி என்று கேட்டுக்கலாம். இப்ப KE வந்து 0. இப்ப வேலைச்சார்புக்கு இந்த சக்தி சமனா இருக்கும்டா. HC/λ வந்து வேலைச்சார்புக்கு சமனா இருக்கும். இப்ப லெம்டா வந்து HC/π என்று வரும். என்ன சொல்லியிருக்கு வேலை பிளாங்கின் மாறி 4.1 தர 10⁻15 இலத்திரன் வோல்ட். அதுக்கப்புறம் ஒளியின் வேகம் வந்து 3 தர 10⁸. வேலைச்சார்பு வந்து அதுவும் இலத்திரன் வோல்ட்ல வந்திருக்கு 5 இலத்திரன் வோல்ட். அப்படின்டா இலத்திரன் வோல்ட் எல்லாம் வெட்டுப்பட்டுரும். அதுக்கப்புறம் 4.1 தர 3டா 12.3 5 தர 10⁻7 வரும். அப்ப 5 இது வெட்டுப்பட்டுச்சுன்னா 2 10 23 4 6 2.46 தர 10⁻7 மீட்டர் வரும். அப்படி பாத்தீங்களா எல்லாம் நனோமீட்டர்டா. இங்க 2 தசமங்களை கொண்டு போக 10⁻9 246 நனோமீட்டர் வர வேண்டும். 2வது விடை. முப்பத்தி 3வது நியம ஒளிப்பட வளைக்கி ஒன்றில் உள்ள படம் ஒன்றின் பெருமன் 30 மில்லிமீட்டர் தர 40 மில்லிமீட்டர் ஆகும். தனிவில்லை வழுக்கி ஒன்று எரிவில்லை ஒன்றினால் வழுக்கின் ஒரு பெருத்த பிம்பம் எரிவில்லையிலிருந்து 4 மீட்டருக்கு அப்பால் உள்ள ஒரு திரையின் மீது எறியப்படுகின்றது. திரை மீது உள்ள பிம்பத்தின் பெருமன் 1.2 மீட்டர் தர 1.6 மீட்டர் எனின் எரிவில்லையின் குவியத் தூரம் ஜாதாக இருக்கும். இப்ப 30 தர 40ன்றது வந்து 1.2 தர 1.6 தந்திருக்கு. இப்ப என்ன ஒரு பெருக்கத்துக்கு சமன்பாடு என்ன? பிம்பத்தின் உயரத்தின் கீழே பொருளின் உயரம் எல்லாட்டி பிம்ப தூரத்தின மட்டின் கீழ் பொருள் தூரத்தின மட்டு. இதுதான் ஒரு பெருக்கத்தான சமன்பாடு. முதலாவது நாங்க ஒரு சைடை மட்டும் தான் பார்க்க போறேன். ஒரே அளவு தான் 2 பக்கம் ஒரு பெருக்க போகுது. 30 மில்லிமீட்டர்ல இருந்து 1.2 மீட்டருக்கு ஒரு பெருத்திருக்கு. 30 மில்லிமீட்டர் 0.3 1.2 மீட்டர் 1.2 சாரி 1.2 தான் மேல வரும். அதான் பிம்பம். இது 30 மில்லிமீட்டர் 0.3 மீட்டர். அதுக்கப்புறம் பொருள் தூரம் தந்திருக்கு 4 மீட்டர். பிம்ப தூரம் தந்திருக்கு 4 மீட்டர். இப்ப பொருள் தூரத்தை காணும். பொருள் தூரத்தை நான் u எடுத்துனேன்டா. u வந்து இதையும் பட்டினண்டா 4 1 மீட்டர் 2 பேரும். ஓகேயா? 30 மில்லிமீட்டர் 4 மீட்டர். சரி, இது வந்து 30 மில்லிமீட்டர் 30 10⁻3 மீட்டர் வரும். 0.03 வரும். 0.03 இது 0.1 மீட்டர் 10 சென்டிமீட்டர் வரும். பிம்ப தூரம் வந்து 400 சென்டிமீட்டர். இப்ப பார்க்க போறது 1/v - 1/u 1/f பிரதியிட்டம்டா தெக்காட்டின் குறியெல்லாம் பிரதியிட்டம்டா 1/v வந்து -1 400 மைனஸ் பொருள் தூரம் வந்து 10 சென்டிமீட்டர். அப்போ 1
10. இப்ப 1/f காணும். அப்ப இதை 400 ஆக்கி விட்டோம்டா -41 400 1/f. f வந்து 400 400 10 சென்டிமீட்டர் வந்திருக்கும். 41 என்ன குறைக்க போகுது. இப்ப 10 சென்டிமீட்டர் விட குறைஞ்ச வருமானம் என்ன இங்க 9.8 சென்டிமீட்டர். இரண்டாவது விடை. ஓகே, அடுத்த ஒரு சோதனை குழாயின் அடியில் ஒரு உலோக குண்டை வைப்பதன் மூலம் அச்சோதனை குழாய் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு பாய்மத்தின் இலைக்குத்தா மிதக்குமாறு செய்யப்பட்டுள்ளது. குழாயினதும் குண்டினதும் மொத்த திணிவு பாய்மத்தின் அடர்த்தி ரோ, குழாயின் குறுக்குவெட்டு பரப்பு ஆகும். பாய்மத்தின் பரப்புழுவையும் பிசுக்குமை விசையையும் புறக்கணிக்கலாம். குழாய்க்கு ஒரு சிறிய நிலைக்குத்து இடைப்பயிற்சி கொடுக்கப்படுமே குழாயின் தொடர்ந்து இயக்கத்திற்கான அலைவு காலம் யாது? இதுதான் குழாய். இதுக்குள்ள வச்சிருக்கலாம். நார்மலா சமநிலையில இருக்க போய்க்கல என்ன u சமன் mg என்று இருக்கும். இதுல u சமன் mg என்றா மேலுதைப்பு வந்து h × a × ρg வந்து இந்த mgக்கு சமனா இருக்கும். ஒரு நிலைக்குத்து விசையை பிரயோகிக்கல என்னன்னா ஒரு x தூரம் ஆள போது இது h தூரம் கீழ் நோக்கி m × a கீழ் நோக்கி விசை. இப்ப ma + mg வந்து இதால கொடுக்குற மேலுதைப்புக்கு வந்து சமனா இருக்க போகுது. மேலுதைப்பு என்ன h + x a ρg. அப்ப இங்க a வந்து இந்த mgக்கு பதிலா என்ன போடலாம்? mgக்கு பதிலா ha ρg முதல்ல எடுத்துட்டான். இப்ப ma + ha ρg வந்து h + x a ρg என்று வரும். a வந்து இந்த ha ρg இந்த ha ρg x a ρg என்று வரும். இப்ப ஏக்கான சமன்பாடு பாத்தீங்கன்னா a சமன் -ω² க்கு a என்று வரும். இங்க x தான் இங்கே ω² வந்து ஒமேகா வர்க்கம் வந்து a ρgக்கு சமனா வரப்போகுது. ஒமேகா வர்க்கம் a ρg என்றா t சமன் 2π/ஒமேகா. ஒமேகாக்கு a ρg போட்டோம்டா என்ன ஏதோ மிஸ் பண்றோம். ma சாரி எம்மால பிரிக்கும். ma அல்ல எம்மால பிரிக்கும். எம்மால பிரிச்சோம்டா 2π √க்குள்ள m கீழே a ρg என்று வரும். எத்தனையாவது விட? இரண்டாவது விட சரியா இருக்கும். இந்த கீழே தள்ளியக்குள்ள வர மேலுதைப்ப அதுக்கு ஏத்த மாதிரி சமப்படுத்தினீங்கன்னா அந்த அலைவு காலத்தை எடுக்கலாம்டா. முப்பத்தஞ்சாவது ஒரு லேசான இழையில் ஒரு நுனியுடன் இணைக்கப்பட்ட திணிவற்ற பலூன் ஒன்று கருதுக. ஒருவில் காட்டப்பட்டுள்ளவாறு இழையின் திணிவு நுனி வண்டியுடன் பொருத்தப்பட்டுள்ள நீர்த்தாங்கி ஒன்றின் அடியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. பலூன் நீரில் முற்ற அமிழ்ந்துள்ளது. வண்டி இயக்க நேர வரைவு காட்டுகின்றது. முதலாவது என்ன T1 நேரத்துல என்னடா வேகம் வந்து கூடுது. அப்ப என்ன ஏர் முடுது. ஏர் முடினா எல்லாமே ஒரே மாதிரி தான் ஏர் முடுக போகுது. ஆனா திணிவு கூடினது அடர்த்தி கூடினதுக்கு கூடின ஏர் முடுகள் வந்துடும். என்ன ரிவர்ஸ்ல வரும். இப்ப ஒரு பஸ் வந்து டக்குன முன்னுக்கு போகுதுண்டா நீ பின்னுக்குள்ள தான் பார்ப்பேன். பேரம் கூடினதெல்லாம் டக்குன பின்னுக்குள்ள பார்க்கணும். இப்ப பேரம் குறைஞ்ச ஒரு ஈலியம் பலூன் வந்து இருக்கல உள்ளுக்குள்ள வந்து நீர் இருக்கட்டா நீர் தான் அது இந்த ஏர் முடுகள் அந்த அசைய பஞ்சி பட்டு பின்னுக்கு போகும். இது வந்து முன்னுக்கு போயிடும். நீர் வந்து எல்லாம் பின்னுக்கு தள்ளுறபடியா. முதலாவது சந்தர்ப்பத்துல பலூன் வந்து இங்கால இருந்திருக்கணும். நீர் வந்து பின்னுக்கு இருக்கணும். T2ல வந்து வேற கூட ஏர் முடுகள் இல்லை. இப்ப நேராவே இருக்கும். T3ல வந்து அமர் முடுகள். அப்ப ஸ்லோவா நீர் எல்லாமே முன்னுக்கு போயிடும். அப்ப பலூன் வந்து பின்னுக்கு வரும். அப்ப பலூன் இந்த திசையில இருக்கும். என்னன்னா நான்காவது இதெல்லாம் யதார்த்தமா யோசிச்சு பார்க்க வேண்டியடா. இது வந்து இந்த சமன்பாடுகள் போட்டு கொண்டிருக்கிறது இல்லை. 36வது ஒரு ஒப்பமான கிடைமேற்பரப்பின் மீது வைக்கப்பட்டுள்ள ஒரு கனஅளவிற்கு சமமான 4 உலோக குண்டுகளை கருதுக.
முதல் 3 குண்டுகளும் ஒவ்வொன்றும் தெளிவு எம்மா இருக்கும். அதேபடி 4ஆம் குண்டின் தெளிவு 2m ஆகும். அவை ஒரே நேர்கோட்டில் சம இடத்தூரங்களில் உள்ளன. குண்டுகளுக்கு இடையே ஒரு தொடர் ஏகவிமான மீள்தன்மை மோதியை ஏற்படத்தக்கதாக முதலாம் குண்டு கதி வியுடன் இயங்கி இரண்டாம் குண்டுடன் மோதுகின்றன. எல்லா மோதிகளுக்கும் பின்னர் ஒவ்வொரு குண்டின இயக்கத்தின் மிகச்சிறந்த விதத்தை குறிப்பது. இப்ப நார்மலாடா 2 திணிவு ஒன்றை மோதிச்சுண்டா ஒரே திணிவு இருந்துச்சுண்டா இது முழு சக்தியை அங்க கொடுத்துட்டு இது இங்கால போயிடும். இது அசையாம இருக்கும். அப்படின்னா முதல் 3 குண்டுல முதலாவது குண்டு இருக்கத்தக்கதா மிச்ச 3 குண்டே அடிச்சுட்டு அந்த 3ஆவது இருக்குல்லோடா இப்ப 1 2 3 இது 4 இந்த 2m இருக்குல்லோ இந்த குண்டு இதை போய் பாடும். குந்தத்தை காக்குறதுக்காக இது ஒரு வேகத்துல போய்க்கல இது பின்னுதைக்கும். இது பின்னுதைச்சிட்டு திரும்ப இதுல பட்டு இதை அசையும். இதுகள் அசையாம திணிவு சமனா இருக்கிறபடியா முழு சக்தியுமே கொடுத்துடும். அப்போ உண்மையிலேயே ஒரு எம் குண்டு 2m ஓட பட்டு எதே திசையில போறதா கருதினா சரி. அப்படி பாத்தீங்களா என்ன எங்க உந்தம் காக்கப்படுதுன்னு பார்க்கணும். மொத்த உந்த காப்பு தத்துவத்தின் படி எம்பி என்ற உந்தம் காக்கப்படணும். முதலாள பார்த்தீங்கன்னா இந்த திசையில எம்பி என்றது காக்கப்பட்டிருக்கணும். முதலாள பார்த்தீங்கன்னா காக்கப்படல இங்கால் திசையில எம்பின்னு வந்துட்டு ரெண்டாவதுல இங்கால் திசையில ரெண்டாவதுல பார்த்தீங்களா 2 MB ரெண்டாவதுல எம்பி என்று இங்கால் திசையில இயங்குது. ஆனா என்ன பிரச்சனைண்டா முழு சக்தியும் இங்க போயக்குல இது ஒரு மொத்த உந்தத்தை காக்கல இதுவும் நகர்ந்திருக்கணும். MB/2 வந்திருக்க கூடாது. எல்லா மோதைகளுமே ஒரு குண்டு வேக பெருமான மீள்தன்மை மோதைகள். மீள்தன்மை மோதைன்னு சொல்லியிருக்கடா. என்ன ஒரு பெரிய தண்ணியோட படையக்குல கட்டாயம் ஒரு பட்டு தெரிஞ்சிருக்கணும். மீள்தன்மை மோதைகள் மீள்தன்மை இல்லாட்டி இது அப்படியே எந்த திசையிலே போயிருக்கும். அதால ரெண்டாவது கூட. மூன்றாவது பாத்தீங்களாண்டாடா இங்கால் திசையில அது MV/2 அது இங்கால் திசையில மற்றது 3V/4. ஆனா என்ன 2m தெரியுது. இப்ப இந்த ரெண்டையும் கூட்டினீங்களாண்டா இது MV/2 இங்கால் திசையில MV/4 3V/2 இருக்கும். இது MV/2 இங்கால் திசை, இது 3V/2 இங்கால் திசைண்டா ரெண்டையும் இங்கால் திசையில தான் கூட. இதுல இருந்து இதை கழிக்கல 2MB/2 வந்திருக்கணும். இப்ப MB என்ற ஒரு ஒரு பிழை விஷயம் இங்கால வந்திருக்கும். அப்படின்னா மூன்றாவது விட சரி. ஏன் அந்த ரெண்டாவது பிழை என்றாலா மீள்தன்மைன்னு சொல்லியிருக்கு. மீள்தன்மை என்றால் ஒத்த தண்ணி விரிக்கலாம் உந்தம் காக்கப்பட்டு சக்தி காக்கப்பட்டிருக்கும். எல்லாட்டி பட்டு தெரிஞ்சிருக்கணும். அதாலதான் மூன்றாவது விடை. அடுத்த 37ஆம் கேள்வி ஒளிகாலம் இருவாயி உத்தம தொழிற்பாட்டைக்காக அதன் முன்முக கோடல் வோல்ட் அளவும் ஓட்ட முறையே 2 வோல்ட் 10 மில்லி ஆம்பியராக இருத்தல் வேண்டும். டிரான்சிஸ்டர் VBE 7 வோல்ட். அதாவது VBE 7 வோல்ட். இது 0 அடிகாலி முன்முக கோடல். இது 0 இது 7 இருக்கணும். அதுக்கு பிறகு VCE 1 வோல்ட். இந்த இதுக்கு குறுக்க இருக்கிற VCE 1 வோல்ட்டா இருந்திருக்கணும். உருவில் தரப்பட்டுள்ள சுற்றில் ஒளிகாலம் இருவாய் உத்தம தொழிற்பாட்டுக்கு தேவையான RB RC ஆகிட்டும் பெருமானங்களை காண்க. இப்ப இதுக்குள்ள 10 மில்லி ஆம்பியர் போயிருக்கணும் 7 வோல்ட். இதுல 2 வோல்ட் விழுவணும். இதுக்கு குறுக்க 1 வோல்ட்டா இது RCக்கு குறுக்க எவ்வளவு விழுந்திருக்கணும்? இது 2 வோல்ட், 1 வோல்ட் அப்படின்னா 2.9 வோல்ட் விழுந்திருக்கணும். 2.9 வோல்ட் RCக்கு குறுக்க விழுந்திருக்கணும். V7 IR R V/I. V 2.9 வோல்ட். I என்ன 10 மில்லி ஆம்பியர். இதுக்குள்ள 10 மில்லி ஆம்பியர் போனா இதுக்குள்ளாலே 10 மில்லி ஆம்பியர் போயிருக்கணும். இப்ப 10 மில்லி ஆம்பியர். இப்ப R 10 மில்லியன் 10/3 290 ஓம் வந்திருக்கும். இது 10/3 10/2 மேல போயிடுச்சுடா 290 ஓம். அதுக்கு பிறகு இது 10 மில்லி ஆம்பியர் IC சமன் பீட்டா IB. ஓகே, IC சமன் பீட்டா IB.
ஐசி எங்களுக்கு தெரியுது 10 தர 10 செய்ய 3. பீட்டா சொல்லியிருக்கு 100. இப்ப ஐபியை காணணும். ஐபி வந்து 10 தர 10 செய்ய 5 இந்த வேற 10 செய்ய 5 ஆம்பியர். இதுல வந்து சொல்லியிருக்கு இந்த இடத்துல அழுத்தம் வந்து 7 பிபி வந்து 7. இதை பாருங்க கூட 3.3 1.2 பிரிஞ்சிருக்கு. 5 வோல்ட் டோட்டல் தடை வந்து 5 வோல்ட். இதுல 1.7 குறுக்க அப்ப எவ்வளவு வரும்? 1.7 வோல்ட் சரியா வரும். இதுல 1.7 வோல்ட் இதுல 7 வோல்ட்டா. ஆர்பிக்கு குறுக்க இருக்க தடை வந்து 1 வோல்ட் 1 வோல்ட்டா. திரும்ப வி வந்து சாரி திரும்ப ஆர் வந்து வி பை ஐ. இதுல 1 வோல்ட் 10 தர 10 செய்ய 5 மேல 10 4 ஓமண்டு வரும். 10 கிலோ ஓமண்டு வந்திருக்கணும். எத்தனையாவிட 5வது விடை. முப்பத்தெட்டாவது நீரில் மிதக்கும் ஒரு செவ்வக மரக்குற்றியின் மீது ஒரு உலோகத்துண்டு பொருத்தப்பட்டுள்ளது. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு மரக்குற்றி கனஅளவு 50%க்கானது. மரக்குற்றி கனஅளவின் 50%ஆனது நீரில் அமர்ந்துள்ளது. உலோகத்துண்டும் மரக்குற்றியும் சமதனி உள்ளன. உலோகத்துண்டுடன் மரக்குற்றி தலைகீழாக கவுக்கப்படும். மரக்குற்றியின் கனஅளவு என்ன சதவீதம் நீரினால் அமிலம்? ஓகே, முதலாவதுடா இப்படி மிதக்குதுண்டா இதுண்ட 50% வந்து இருந்திருக்கு. இதுண்ட h/2 வந்து இது மேல் இருக்கைக்குள்ள இருந்திருக்கு. இது தெரியும் மேம், இது தெரியும் அப்படின்னா இந்த எம்மும் இந்த எம்மும் 2m வந்து இந்த திணைக்கு சமனா இருந்திருக்கு. தலைகீழா கவுக்கேக்குள்ள என்ன நடக்கும்டா முதலாவதா அதே அளவு மேலுதைப்பு தான் பெறப்போகுது. ஆனா இப்ப பாருங்க கூட இந்த கனவுளவு இருக்குல்லோ, இந்த கனவுளவு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. இப்ப இந்த குட்டி கனவுளவுன்ற ஒரு கனவுளவு பங்கு வந்து இந்த மரக்குத்தி ஆள்றது குறைய போகுது. அப்ப மரக்குத்தி கொஞ்சம் மேல மிதக்கும். ஆக மேலே இந்த இந்த உலோகத்தின் கனவுளவு வந்து குறைவு அப்படின்னா சற்று மேலே மிதக்க மாட்டா. சரி, முதலாவது விடை. 39வது கேள்வி. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு கிடைக்குழாயினூடாக நெருக்க முடியாத உறுதியாக பாய்கின்ற இரு ஒடுக்கமான நிலைக்குத்து குழாய்கள் கிடைக்குழாயின் மீது உருவில் குழாய்க்கட்டை மீது குறுக்குவெட்டு பரப்பு ஏக்கமற்றூயாக உள்ள இடங்களில் நிலைப்படுத்தப்பட்டுள்ளன. இரு நிலைக்குத்து குழாய்களிலும் உள்ள திரவ நிறங்கள் உயர வித்தியாசம் எச்சனின் குழாயினூடாக திரவத்தின் பாய்ச்சல் வீதம். இப்போ பாத்தீங்கன்னாடா இங்க வருது. ஓகே, இது ஏ, இது 2a. இதுல வி கதியோட போச்சுண்டா ஏ குறுக்குவெட்டு பிறப்புல வி கதியோட போகுது அப்படின்னா 2a குறுக்குவெட்டு பிறப்புல என்ன தொலைச்சி சமன்பாடு படி a1v1 சமன் a2v2 இதுல v/2 என்ற கதியோட போகுது. இந்த ரெண்டுக்கும் இது h1 எடுக்கிறேன், இதை h2 எடுக்கிறேன். இதுலதான் கூட இருக்கும். ஏன் பெர்னோலியோட விதிப்படி இதுல வந்து எங்க இப்ப வேகமா இருந்துச்சுன்னா இங்க அலகு கணக்கான இயக்க சக்தி கூட அப்படின்னா அழுத்த சக்தியை குறைக்கணும். அழுத்த சக்தியை குறைக்கணும்னா இந்த h வந்து குறையும். இதுகளுக்கு சமன்பாடு இந்த புள்ளியில சமன்பாடு எழுதினா பை பிளஸ் h ρg இந்த உயரத்தால வர அழுத்தம் பிளஸ் ஹாஃப் ரோ வி ஸ்கொயர் சமன் அதுக்கடுத்தது வி இது இங்கேயும் பை வரும் பிளஸ் h2 ρg பிளஸ் half ரோ v/2 முழுவதின் வர்க்கம். இந்த சமன்பாடு வரும். இப்ப பையும் வெட்டுப்படும். எல்லாத்துலயுமே ரோ வெட்டுப்பட்டு சென்றா h1 அதே சமயம் நான் இந்த h2 ரோஜி h1 ரோஜியை வந்து இங்க கொண்டு போய் கழிக்கிறேன். h2 மைனஸ் h1 வந்து என்ன h வரும். இப்ப h ரோஜி சமன் ஹாஃப் ரோ வி ஸ்கொயர். இது 2 4 4 2 8 8 8. இது வந்து இதை நான் என்ன எடுப்பேன் 8 ரோ வி ஸ்கொயர் 8 ரோ வி ஸ்கொயர். இது ஹாஃப் ரோ வி ஸ்கொயர் ஆலண்டா
8 மேல் 3 ரோ வி வர்க்கம் க்கு சமன். இப்ப விஎஃப் காணணும். வி வந்து ரோம் வெட்டுப்படும் 8 ரோ 8 ரோ சாரி 8GH/3 என்று வரும். கனவுளாக பாய்ச்சல் வீதம் A × V. AV வந்து AV வந்து இது ரூட் சாரி V ஸ்கொயர் தானே ரூட் 8HG கீழே 3. 8 என்ன 2 தர 2 தர 2 4 தர 2. அப்போ ஒரு 2 வெளியில எடுத்தா 2A ரூட்டுக்குள்ள 2HE/3 என்று வரும். இந்த விட 5வது விடை. அடுத்த 40ஆம் கேள்வி. ஒரு வீதிக்கு அருகில் உள்ள விளக்கு கம்பம் ஒன்று சார்பாக இரு மோட்டார் கார்களின் இயக்கங்கள் இடப்பெயர்ச்சி நேர வரைவுகள் உருவில் காட்டப்பட்டுள்ளன. விளக்கு கம்பத்துக்கு வலது திசையில் இடப்பெயர்ச்சி நேர் என கொள்க. இப்ப மேலே இருக்கிறது வலது பக்கம். ஓகேயா? இது வலது, இது இடது. ஓகே, இது Q, இது R, இது கார் 1, இது கார் 2. வரைவுகளில் குறிக்கப்பட்டுள்ள P, Q, R எனும் புள்ளிகள் தொடர்பாக மோட்டார் கார்களின் இயக்கம் பற்றி மாணவன் ஒருவனால் பின்வரும் கூற்றுக்கள் முன்வைக்கப்பட்டன. P தொடர்பாக இடப்பக்கத்திலிருந்து வரும் கார் ஒன்றானது கார் 2 கடக்கின்றது. இப்ப இங்க P இதோட வேற இருக்கு. கார் 1 வந்து இடப்பக்கத்துல இருந்து இங்க வலப்பக்கமா போகுது. ஆனா அந்த டைம்ல வந்து இங்க கார் 2 வந்து இங்க இருக்கு. ரெண்டுமே ஒன்றா கடக்கல. அப்ப அந்த கூற்று வந்து போல. B Q கூற்று விளக்கு கம்பத்தை நோக்கி நகர்கின்ற இரு கார்களும் ஒன்றை ஒன்று கடக்கின்றன. ஒன்றை ஒன்று கடக்குன்ற சரி, நோக்கி நகருதோ இல்ல. இங்க கார் 2 வந்து வலது திசையை நோக்கி அங்கால போகுது. அப்ப நோக்கி நகரையில கார் 2 தான் நோக்கி நகருது. கார் 1 விலத்துது. அப்ப அந்த கூற்று பிள்ளை. கார் கூற்று வலப்பக்கத்திலிருந்து வரும் கார் 2 விளக்கு கம்பத்தை கடக்கின்றது. அது சரி, இங்க இருந்து வர்றது இங்க கடக்குது. அப்ப சி மாத்திரம் சரியானது. 2வது விடை. 41வது மாறா சீழ்கையில் மீடுதனை உடைய ஒரு சீழ்கையிடம் வான நிலைக்குத்தா மேல் நோக்கி அனுப்பப்படுகின்றது. அது தொடக்கத்தில் ஏர் முடுகளுடன் பின்னர் ஒரு அமர் முடுகளுடன் சென்று இறுதியாக ஓய்வுக்கு வருவதற்கு முன்பாக வெடிக்கின்றது. தரை மீது வானத்துக்கு நேரே கீழே உள்ள நோக்குன ஒருவர் சீழ்கையின் ஒளியை கேட்கின்றார். என்ன செய்தடா? இப்ப நான் இதுல வீட்டிய கீறினேன்டா, ஃபர்ஸ்டா ஏர் முடுகளோட போய், இது சீரான ஏர் முடுகள் ஒன்றும் சொல்லல, ஒரு ஏர் முடுகளோட போய் பிறகு அமர் முடுகலாகி ஓய்வுக்கு வர்றதுக்கு முன்னாடி வெடிக்குது. அப்ப என்ன, ஃபர்ஸ்ட் ஏர் முடுகல போய் இப்ப இந்த அமர் மூடி ஓய்வுக்கு வர்றதுக்கு முன்னாடி வெடிச்சிட்டு. அப்படி பாத்தீங்களாண்டா ஏ கூற்று ஏர் முடுகளின் போது சில்கையின் மீடுகளும் உயர்வாக இருக்கும், அதே வேளை நேரத்துடன் குறைவு அடைகின்றது. ஏர் முடுகுது, அப்ப மேல் நோக்கி நல்ல ஸ்பீடா போகுது. மேல் நோக்கி எங்களை நோக்கி சோர்ஸ் வந்து விலத்தி போகுதுன்னா என்ன, மீடுறன் வந்து குறைவா கேட்கும். அப்ப அந்த கூற்று வந்து போல. பி கூற்று அமர் முடுகளின் போது சிகிச்சையின் மீடுறனும் குறைவாக இருக்கும், அதே போல நேரத்துடன் அதிகரிக்கின்றது. அது சரி. இப்ப எங்களை நோக்கி ஃபாஸ்டா விலத்தி போய் கொண்டு வந்திருக்கு. அமர் முடுகன்னா வேகம் கூடுது. ஆனா எங்களை விலத்துல ஒரு வேகம் இருக்குதானேடா. எங்களை விலத்துல ஒரு வேகம் இருக்கிறபடியா அது குறைவா தான் கேட்கும். ஆனா அந்த விலத்தி கொண்டு போற இருக்க வேகம் வந்து இப்ப 10ல இருந்து 9, 8, 7 வர்றபடியா அந்த கேட்கிற மீடுற நெஃப் வந்து குறைஞ்சு கொண்டு வந்து சாரி கூடி கொண்டு வந்து அந்த ஒரிஜினல் எஃப்க்கு கேட்க வரும். ஆனா கேட்கறதுக்கு முன்னாடியே வெடிச்சிடுறது. ஆனா இங்க என்ன, குறைவாக இருக்கும், அதே வேலை நேரத்துடன் அதிகரிக்கின்றது. அது சரி, அமர் முடியக்கெல்லாம் செல்ற வேகம் வந்து குறையும். அப்பக்கெல்லாம் கேட்கிற அந்த மீறன் வந்து கூடிக்கொண்டு போகும். வெடிப்பதற்கு சற்று முன்பாக அது சீழ்கையிடும் மீறனுக்கு சமனா இருக்கும் போல. ஓய்வுக்கு வர்றதுக்கு முன்னமே வெடிக்குதுன்னு சொல்லிடலாம். ஓய்வுக்கு வரைக்குள்ளதான் அதுவும் ஓய்வு, நாங்களும் ஓய்வு, 2 பேருக்கும் இல்ல சேர் வேகம் இல்ல, அதே மீறன் கேட்கும். ஓய்வுக்கு முன்னமே, அதாவது ஒரு இயங்குற வேகத்திலே ஓரபடியா
இதை விட ஒரு கொஞ்சம் குறைவான வருமானத்திலேயே படிச்சிடும். அப்ப அந்த கூற்று மீறனுக்கு சமனா இருக்கக்கூடிய பிழை. இப்ப இரண்டாவது சரி பி மாத்திரம். 42வது 70 கிராம் துணி உள்ள ஒரு உலோக பாத்திரத்தில் 1 லிட்டர் நீர் வெப்பநிலை 27°C உள்ளது. வெப்பநிலை 120°C உள்ள 300 கிராம் துணிவை உடைய உருக்கு கொண்டு ஒன்று இந்நீர் பாத்திரத்தில் இடப்படும் போது நீரின் இறுதி வெப்பநிலை 30°C என அளக்கப்பட்டது. உருக்கினதும் நீரினதும் தன்வெப்ப கொள்ளளவுகள் முறையே 500 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1 4200 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் ஆகும். அட்டவணையில் தரப்பட்டுள்ள உலோகங்கள் பாத்திரம் செம்பு செய்யப்பட்டுள்ள உலோகமாக இருக்கக்கூடியது. ஓகே, அந்த உலோகம் என்னன்னு கேட்டிருக்கடா. இப்ப உலோக குண்டு பெற்ற இழந்த வெப்பம் வந்து அந்த பாத்திரம் சூழல் அதுக்கடுத்த நீர் பெற்ற வெப்பம். இங்க நோட் பண்ண வேண்டியது இது காவல் கட்டிடப்படையில. அப்ப சூழலுக்கும் வெப்ப இழப்பு இருக்கும். அப்படின்னா நாங்க அந்த அதாவது காண்ற வெப்ப கொள்ளளவை விட வெளிச்சூழலுக்கு நடக்கிறபடியா குறைவான பெருமானத்தான் இருக்கணும். அப்படி பாத்தீங்கன்னா முதலாவது வந்து நான் பாத்திரத்துக்கு போட்டேன்டா 700 கிராம் இல்லை பாத்திரம் 700 கிராம் பாத்திரம் 7 கிலோகிராம் எஸ் அதுன்ற பெருமானம். அதுக்கு அடுத்தது 27 30க்கு மாறிச்சுட்டா 3 டெல்டா டீட்டா பிளஸ் நீர்ல பெற்ற வெப்பம் 1 தர 4200 தர 3 சமன். இப்போ இது உருக்கு இழந்த வெப்பம் 0.3 தர 500 தர டெல்டா டீட்டா 90. சுருக்கினீங்களாண்டா இது 13500. நீருண்ட வந்து 12600 வந்து 2.1 எஸ். இதை நீங்க இப்ப சுருக்கிக்கல. எஸ் வந்து 428.57 வரும். அப்ப எது கிட்ட இருக்கு? இரும்பு கிட்ட இருக்கு. இரும்பை போட்டுட்டு வரல. ஏன்? காவட் கட்டுதான் படையில சூழலுக்கு வந்து வெப்பம் இழக்க போகுது. சூழலுக்கு வெப்பம் இழக்குதல்ல. அப்ப இந்த தன்வெப்ப கொள்ளளவோட இது சூழலுண்டையும் பாத்திரத்தின்டையும் சேர்த்துதான் இருக்கும். அப்ப இதை விட குறைவான வருமானம் எதுக்கு கிட்டியதா இருக்கும்? அந்த விடதான் பெறும். அப்படி பாத்தீங்கன்னா இது செம்பு சரியா இருக்கும். இரண்டாவது விடை. 43வது N1 N2 N3. N2 வந்து N2 முறிவு சுட்டி வந்து N1ஐயும் N3ஐயும் விட பெருசு கொண்ட உடைய 3 செங்கோண அரியங்கள் உருவிற் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு மேசை மீது ஒன்று கொண்டு மிக அண்மையில் வைக்கப்பட்டுள்ளன. அரியங்கள் தொடுகை மேற்பரப்புக்கு இடையே இடைவெளி இல்லை. படுகை கோணம் ஐயா இருக்குமாறு முகம் ஏபியினூடாக கதிர் ஏபி பிசி சிடி ஆகிய முகங்களுக்கு முறிவுக்குட்பட்டு முகம் டிஇயிலிருந்து விலகுலாமல் வெளிப்படுகின்றது. ஏபி பிசி சிடி ஆகிய முகங்களின் முறிவு கோணங்கள் முறையே R1 R2 R3 ஆகும். பின்வரும் கோவைகளில் பிழையானது யாது? இப்ப ஐ வருது. இது ஒளியால ஐதான ஊடகம் வழியிலேருந்து கடந்த ஊடகத்துக்கு வரைக்குள்ள செவ்வண்ண நோக்கி முறிய போகுது. செவ்வண்ணம் நோக்கி முறிஞ்சிட்டு திரும்ப ஐதான ஊடகத்துல இருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு வருது. இதை படிச்சேன்டா திரும்ப செவ்வண்ண நோக்கி முறியும். இங்க அடர்ந்த ஊடகத்துல இருந்து ஐதான ஊடகத்துக்கு போறபடியா செவ்வண்ண விலத்தி முறியும். இது திரும்ப ஐதான ஊடகத்திலிருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு போகுது. அதே சமயம் ரெண்டும் சமாந்தரமா இருப்போது. இது செவ்வண்ண விலத்தி முறை. செவ்வண்ணை விலத்தி முறை அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதானத்துக்கு. இது வந்து ஐ, இது வந்து ஐ. இப்ப ஒவ்வொன்றுல இருக்கிற முறிகோணங்கள் ஏபி பிசி சிடி ஆகிய வெற்றினோடான முறியோணங்கள் முறையே R1 R2 R3. அப்ப இது வந்து R1, இது வந்து R2, இது வந்து R3. முதலாவது இதுல பார்ப்போம். sin I வந்து N1 sin R1க்கு சமனா இருக்கும். ரைட்டா? இது வந்து நேரடியா சினலின் விதி. அதுக்கு பிறகு ரெண்டாவது இது R2 என்று தெரியும். இப்ப N2 sin R2 வந்து இதுல R1 இல்லடா. இந்த ரெண்டையும் உனக்கு நடக்கும். இதுலேயும் 90 எடுக்கலாம், இதுலேயும் 90 எடுக்கலாம். இதுவே ஒரு 90 வகைண்டா
இதுவும் வந்து 90 தான் இருக்கும். இது R1ண்டா இது 90 மைனஸ் R1 இருக்கும். இப்ப இது N1 sin 90 மைனஸ் R1 90 மைனஸ் R1 சொல்லியாச்சு. அப்படின்னா கொஸ்டன் எடுக்கலாம். 90 sin R2 வந்து N1 cos R2. அப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கும் எடுக்கலாம். இதுக்கு அடுத்தவனா என்ன N2 cos R2 சமன் N3 sin R3. இதுக்கு அடுத்தவன்டா N3 sin N3 cos R3 சமன் sin I என்று வரும். sin I என்று வரும். அப்படி இதுல பொருத்தமில்லாத என்ன ரெண்டாவது N2 sin 2 R2 N2 sin 2 R2 N1 cos 1 R1 என்று சொல்லியிருக்கு. cos R2 என்று வந்திருக்கும். அப்ப இரண்டாவது விடை. இதுல அந்த திரிபுரங்கள்ல இதுவும் 90 இதுவும் 90 செங்கோண அரியமண்டபடியாத்தாண்டா இதுல R3 என்றா அங்கால 90 மைனஸ் R3 என்று போட்டு செஞ்சு கொண்டு போறேன். நாற்பத்தி நாலாவது உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு XY தளத்தின் மீது வைக்கப்பட்டுள்ள தனி முறுக்கியை கொண்ட கம்பி தளங்கள் ஒவ்வொன்றும் ஒரு ஓட்டம் ஐயை கொண்டு செல்கின்றன. X அச்சின் நேர்த்திசையில் ஒரு சீரான காந்தப்புலம் பிரயோகிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு கம்பி தளமும் அதன் சமச்சீர் அச்சை பற்றி சுயாதீனமாக காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக சொல்ல முடியும் என கருதுக. தடங்களின் மீது தாக்கும் தொடக்க முறுக்கங்களின் இறங்கு வரிசையில் தடங்களின் ஒழுங்குபடுத்தப்பட்ட தெரிவியாது. இப்ப பாத்தீங்கன்னா டோ சமன் BIA ஓட்டம் மாறையில காந்தப்புலம் மாறையில பரப்பு கூடினருக்குத்தான் முறுக்கம் கூட இருக்க போகுது. முதலாள பாத்தீங்களா என்ன Pல பாத்தீங்களாண்டா அரை தர 2 தர 3. இப்போ Pல வந்து 3. Qல பாத்தீங்களா என்ன கீழே 2 1 உயரம் வந்து 4 4 பேரு. அடுத்த R வந்து பையார் வர்க்கமல்லோ பைக்கு வந்து 3 போடுறேன். R வந்து 1ல இருந்து 4 3 பேர் அது விட்டா அப்படின்னா விட்ட 3 ஆற வந்து 1.5 அப்படின்னா 3 2 போடுறலாம் தானே. 3 2 முழுவதும் இருக்க வேண்டா 27 4 6 28 6.75 பேரு. அடுத்தது எஸ்ல பாத்தீங்களாண்டா அது 1ல இருந்து 1.5 1ல இருந்து 1.5 1ல இருந்து 2.5 1ல இருந்து 2.5 1.25 தர 1.5 தர 1.5 இப்ப 2.25 வரும். இதுல முருகம் கூடின என்ன இருக்கு பிறங்கு வேசன். அப்ப இவர் தான் முதலாவது இருப்ப. அதுக்கு அடுத்தது இவர் அதுக்கடுத்து இவர் அதுக்கடுத்த P அதுக்கடுத்தது கடைசியா எஸ்ஸர். எந்த விட இரண்டாவது விடை. மின்னியக்க விசை E1 E2 E3 என மின்னியக்க விசைகளையும் முறையே R1 R2 R3 அகத்தடைகளையும் உடைய 3 கலங்கள் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு தொடக்கப்பட்டுள்ளன. புள்ளி Bயில் உள்ள அழுத்தத்தை பின்வரும் கோவைகளில் எது தருகின்றது? இப்ப என்னென்னு வேற கொண்டாடா சிம்பிளா யோசிக்கலாம். அந்த P என்ற புள்ளியை நான் வெளியில எடுத்து அந்த ஏர்த் பண்ணதை இங்கால நான் வெளியில எடுத்தேன்டா இந்த படத்தை என்னன்னு தெரிலாம்டா இது வந்து Pயா இருக்கும். இது ஏர்த் பண்ணதான் இருக்கும். இப்ப நார்மலா இந்த புதிய களத்துக்கு குறுக்க இருக்கிற என்ன புதிய களத்துக்கு குறுக்க இருக்க அழுத்தத்தை கண்டா சரி. இது வந்து E1 இது வந்து E2 இது வந்து E3 இது R1 R2 R3 இது அகத்தடைகள். சரியோ இப்ப ஒரு சிம்பிள் சமன்பாடு இருக்குடா. விளைவில் மின்னியக்க விசையும் விளைவில் தடையும் வச்சு கொண்டு ஒரு கன்செப்ட் இருக்கு. விளைவில் களம் E/R என்றா இது E1/R1 plus E2/R2 plus E3/R3. இது வந்து எல்லாத்துக்குமே வாய்க்கலாம். என்ன சமாந்தரமா இருக்கிற எல்லாத்துனையும் விளைவில் மின்னியக்க விசைக்கும் தடைக்கும் முடியாது தொடர்பை நண்டு வாக்கிக்கல இந்த சமன்பாடை நாங்க பாய்க்கலாம்.
இது வந்து ஒரு பேசிக்கான சமன்பாடு, ஞாபகம் வச்சுட்டு கூட கன்னடத்துல உதவும். இப்ப E/R. இப்ப எங்களுக்கு R வந்து தெரியும். அழுத்தம் கேட்டிருக்கு, என்ன அழுத்தம் கேட்டிருக்குண்டா எல்லாத்தையும் பெருக்கி விட்டோம்டா இது ரெண்டு பெருக்கிக்கல. E/R வந்து E1 R2 R3 plus E2 R1 R2 plus E3 R1 R2. இது R1 R2 கீழே R1 into R2 into R3 என்று வரும். விளைவில் R. விளைவில் R என்னன்னு பார்ப்பட்டா மூன்று சமாந்தரம், மூன்றுமே என்ன சமாந்தரமா இருக்குது. மூன்றுமே சமாந்தரமா இருக்குன்னா 1/R1 plus 1/R2 plus 1/R3 வந்து விளைவில் ஆருக்கு சமனா வரும். விளை 1/R சமம். இப்ப R வந்து R1 into R2 into R3 equal R1 R2 plus R2 R3 plus R1 R3 என்று வரும். இப்ப இதை அப்படியே இங்க கொண்டு போய் நான் பிரதிட்டேன்டா இந்த R3யும் இந்த R3யும் கட் பண்ணப்பட்டு இது வந்து இங்க போய் பிரிவடம் விளங்குதோட. இது விடங்கானாது அதால எழுதியில. இப்ப இதை கொண்டு போய் இங்க பிரதிடுறேன். E/R1 R2 R3 R3 இது கீழே இருக்கு. இதப்ப மேல கொண்டு போய் பெருக்க போடல. R1 into R2 plus R2 into R3 plus R1 into R3 என்று வரும். இப்ப இந்த R1 R2 R3 இந்த R1 R2 R3 வெட்டுப்படும். இந்த R1 plus R2 R2 plus R3 R1 plus R3 வந்து கீழே கொண்டு போய் பிரிவடும். அப்ப இந்த மின்னியக்க விசை இதுக்கு குறுக்க இருக்கிற அழுத்தம் பெறும். இங்க 0 வந்தா இங்க அழுத்தம் வந்து நேரடியா இந்த E என்றது வரும். அப்ப என்ன விட 4 அதை விட சரியா இருக்கும். இந்த சமன்பாடு மெயின்ரா இதான் ஞாபகம் வச்சிருங்கோ. E R வந்து E1 R1 by E2 R2. நாற்பத்தாறாவது மின்னியக்க விசை ஈனோட்டையும் கத்தடை ஆரையும் உடைய ஒரு பேட்டரி ஒன்றை கருதுக. ஒருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு புறமாக்கத்தக்க டிசி வோல்டள முதலுடனும் தடை ஆறுடனும் தொடராக தொடக்கப்பட்டுள்ளது. மாறும் முதலின் வோல்டள விஆரை மாற்றும் போது வி எதிர் ஐயின் வரைவு. ஓகே, இதுல வந்து மாறும் வோல்டளவு விஆர், இது ஆர். இதுக்கெல்லாம் சமன்பாடு போட்டு வேற எடுத்துறேன் யோசிக்காமல் நேரடியாவே இதுகள் யோசிக்க வேண்டியது. இங்கால் திசையில ஐ காட்டி இருக்கு. இது ஆர், இதுக்கு குறுக்கத்தான் வி. முதலாவது விஆர் வந்து 0 இருக்கேக்குள்ள யோசிப்போம். விஆர் வந்து 0 இருக்கேக்குள்ள விளைவில் மின்னோட்டம் என்ன E0 by R plus R என்ற ஒரு மின்னோட்டம் பெறும். ஆனா என்ன இந்த திசையில இருக்க போகுது. இப்போ மைனஸ்ல இருந்து தொடங்கி இருக்கணும். மைனஸ்ல இருந்து தொடங்குதுண்டா இது எதிர் திசையில தானே இந்த சிம்பிள் இருக்குன்னா மைனஸ். இப்போ மைனஸ்ல இருந்து தொடங்காதபடியா தொடர் பெருமானம் இருந்திருக்கு. அப்ப முதலாவது வராது. மைனஸ்ல இருந்து தொடங்காதபடியா ரெண்டாவது வராது, மூன்றாவது வராது. அதுக்கு அடுத்தது நாலாவது இல்லாட்டி அஞ்சாவது வராது. அப்போ ஒரேடியா நாலாவது போடலாம். அதுக்கடுத்த விஆர சீராக கூட்டிக் கொண்டு இருக்கல இந்த இதை சமப்படுத்தி கொண்டு வந்து இது ஈனோட்டுக்கு சமனா வரைக்குள்ள 0 வரும். பிறகு கூட கூட இந்த திசையில மின்னோட்டம் ஓடும். நாலாவது நேரடியா சொல்லலாம்டா. உருவில் காட்டப்பட்டுள்ள சுற்றை கருதுக. சுமை எல்லுக்கு குறுக்கே பிரயோகிக்கப்பட்டுள்ள வோல்ட் அளவினதும் அதனோட ஓட்டத்தினால் அலை வடிவங்கள் காட்டப்பட்டுள்ளன. சுமையில் ஏற்படும் சராசரி வலு விரயம். வலு வந்து P சம V into I. இப்ப T நேரத்துக்குள்ள V வந்து ரெண்டு திசையிலையும் பெறுது அப்படின்னா V வந்து மாறையில ஐய பேருங்கூடா அந்த T நேரத்துக்குள்ள T/4ல இருந்து 3T/4க்கு தான் வருது. அப்ப என்ன T/4 ஒரு குறித்த நேரத்துக்குள்ளதான் இருக்கு. அதுவும் அரைவாசி நேரத்துக்குள்ளதான் இருக்கு. அப்ப
I/4 ஒரு மின்னோட்டம் தான் ஓட போகுது. என்ன ஒரு தடைக்குள்ளால எந்த திசையால மின்னோட்டம் ஓடினாலும் அழுத்தம் பெற போகுது. இது அழுத்தம் இருக்கு, அதே சமயம் திசையும் மாறிக்கல, ரெண்டு பக்கம் தானே ஓட போகுது. விளையல் விளையல் மின்னோட்டம் ஒரு குறித்த நேரத்துல உள்ள டி நேரத்துல வந்து T/4. ஏனண்டா இது T/4, இது 3T/4 இருக்கல, இதுக்கு குறுக்க தான் பெற போகுது. T/2 நேரத்துக்குள்ளதான் இந்த தடை வர போகுது. ஆனா வேற கூட இது அரைவாசி, இதுவும் அரைவாசி. இப்ப இதை இங்க கொண்டு மேட்ச் பண்ணி விட்டா T/4 ஒரு நேரத்துக்குள்ளதான் வோல்ட்டும் இருக்க போகுது, அதே சமயம் கரண்டும் இருக்க போதுன்றபடியா VI/4 வரும். எத்தனையாவது விட? இரண்டாவது விடை. 48வது கேள்வி. இது சமாந்தரமான நேர்கம்பிகள் வெற்றிடத்தில் வைக்கப்பட்டுள்ளன. பொருட்களில் காட்டியவாறு பின்வரும் இரு சந்தர்ப்பங்களையும் கருதுக. ஏ கூற்று, கம்பியினூடாக ஒரே மின்னோட்டம் I திசையில் பாய்கின்றது, கம்பியினூடாக ஒரே மின்னோட்டம் எதிர் திசையில் பாய்கிறது. இப்ப ஒரே திசையில பாயக்கலன்றா விளக்கை விதிப்படி பாத்தீங்கன்னா இப்படி வரையக்கல, இப்படி வரையக்கல, உள்நோக்கி, இது உள்நோக்கி இருக்கும், இது வந்து வெளிநோக்கி வரப்போகுது, இது உள்நோக்கி, இது வெளிநோக்கி. இப்ப இங்கால வரைக்கல ரெண்டும் ஒன்றே ஒன்றை கேன்சல் பண்ணும், நடுவுல வந்து பூஜ்ஜியமா இருக்க போகுது. அதோட எதிர் திசையில இருக்கிறபடியா இப்படி வந்து இப்படி வரப்போகுது. அது அப்படி வராதபடியா என்ன, ஏ வெட்டலாம், முதலாவது வெட்டலாம், மூன்றாவது வெட்டலாம். இப்ப ரெண்டாவது வந்து எதிர் திசையில இருக்க போகுது. ரெண்டாவது எதிர் திசையில இருக்கண்டா முதலாவது உள்நோக்கி வர போகுது. அப்ப அது சரி. ரெண்டாவது பேருங்கூடா கீழ் நோக்கி, அதுவும் இப்படி வரைக்கும் இந்த திசையில உள்நோக்கி தான் பெற போகுது. இப்ப இதுவும் உள்நோக்கி, ரெண்டும் உள்நோக்கினபடியா ஒரு பெருமானம் இங்கேயும் பெறும், இதே சமயம் இங்க வரைக்கல. ஒரு விளைவுல எப்பவுமே இருக்கும், ஒரு நாளும் பூஜ்ஜியமாகாது. ஏன்? ரெண்டாலையும் மேற்படுற காந்த பாயத்தின் திசை உண்டு, அப்போ ஒரே திசையில வந்து ஒன்று இருக்கும். இப்ப பூஜ்ஜியம் ஆகிறபடியா ரெண்டாவதையும் பெட்டலாம். அப்ப சரியான விடை என்னன்னு பாத்தீங்கண்டா நான்காவது. அடுத்தது பேட்டரியோட அபாயம் ஓட்டம் கட்டுருக்கு. இப்ப R 2R 2R R 4R 4R 8R 8R 2R 2R. சரிடா. இப்ப இதுக்கு குறுக்கால வோல்ட் எல்லாம் இருக்க போகுது. முதலாவது நாங்கள் ஷார்ட் கட்ஸ் வச்சிருக்கோம். ஓட்டம் வோல்டேஜுக்கு சமாந்தரமா மடிக்கக்கூடிய இருந்துச்சுண்டா, அதாவது வோல்டேஜ் போற திசையில இதுவும் சமாந்தரமா இருந்துச்சுன்னா அத சமாந்தர தடைகள் மாய் ஒரே மாய் மடிக்கலாம். இப்ப மடிச்சோம்டா இவ்வளத்தையும் இங்க ஒன்று இருக்குல்ல, இவ்வளத்தையும் நான் அழிக்கிறேன், இவ்வளத்தையும் அழிச்சேன்டா இது வந்து R/2 மாறும், இது 2R RR மாறும், இதுவும் R/2, இது வந்து 2R, இது 2R, இது வந்து 4R, இது வந்து R/2, இது வந்து R/2. ரைட்டா? இப்படி கொண்டலாம். அதுக்கு அடுத்தது மின்னோட்டம் ஓடுற திசையில சமச்சீரா ரெண்டு புள்ளியை மடிக்கக்கூடிய இருந்துச்சுன்னா அந்த புள்ளிக்குள்ளால இப்படி விரையக்குள்ள இந்த சந்திகள் இருக்கல்லோ அதுக்குள்ளால ஒரு தேறிய மின்னோட்டம் வந்து என்ன, இதால வர்றது நேரே போகும், இதால வர்றது இப்படியே போகும். இந்த இடத்துல கனெக்ஷன் இல்லாம, அதாவது இதுக்குள்ளால மின்னோட்டம் பாயாத மாதிரி எடுக்கலாம். இதால வர மின்னோட்டம் இப்படி போறது, இது வந்து ஷார்ட் கட்ஸ். இப்ப இதையும் அழிச்சிட்டு இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணலாம்.
இப்ப பாத்தீங்கன்னா இது 2r இது 2r 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 4r 4r இது 2r இருந்துச்சுல்ல அப்ப இது 6 மாதிரி இதா இப்ப 4r 4r சமாந்தரம் இப்ப இதை அழிச்சு விட்டோம்டா 2r தான் விளைவு இந்த 2r இது r பிளஸ் r வந்து என்ன r பிளஸ் r 2r 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 சமாந்தரம் இப்ப திரும்ப விளைவில் வந்து r இது r r by 2 r by 2 கூட்டினா 2r இங்கேயும் r பிளஸ் r 2r இப்ப திரும்ப சமாந்தரமா வருதல்ல அப்பல விளைவிலா வந்து 2r நினைக்கலாம் r மட்டும் விளைவில் தடையா வரும் இப்ப I வந்து v by r அமையும் இதுல அந்த வோல்ட்டுக்கு குறுக்கால வோல்டேஜ் சமாந்தரமா மடிக்கிறான்டா ரெண்டு சமாந்தரம் அடிக்கல தடைகள் இரவாசி ஆகும் மின்னோட்டம் போற திசைக்கு செங்குத்தா சமாந்தரம் அடிக்க வேண்டாம் சந்தியால வார மின்னோட்டம் அப்படி திரும்பி போற மாதிரி யோசிக்கலாம் அது இந்த சமதடைகளா இருக்கும்டா அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க அது உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு நிலைக்குத்து அச்சாகவும் உச்சி கீழையும் இருக்கும் ஒரு செவ்வக வட்ட கோமனிலே பொருள் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது கூம்பின் உச்சிவரும் பொருளுக்கும் இடையே உள்ள நிலையில் உராய்வு குணகம் மியூ ஆகும் உச்சுவரில் பொருளானது நிலைக்குத்து அச்சிலிருந்து டி தூரத்தில் உள்ள போது அது வலுக்காமல் இருப்பதற்காகவும் கூம்பின் அதிகூடிய கோண வேகம் ஓகேவா இப்ப நான் அந்த சைட் போஸை மட்டும் கேடுறேன் இப்படி இருக்குது கேட்டது என்ன அதிகூடிய கோண வேகம் எவ்வளவு மேக்சிமம் ஸ்பீட்ல சுத்தலாம் இப்ப இங்க போய்க்குல உராய்விசை இங்காலதான் இருக்கும் ஏன் இங்கால விழாம பாத்துக்கிறதுக்கு அதுக்கப்புறம் மருதாக்க விசை செங்குத்தா இருக்கும் இது வந்து டீட்டா என்ன இது டீட்டா மைய நாட்ட விசை இப்படி இருக்கும் இது டீட்டாண்டா இது 90 மைனஸ் டீட்டாண்டா இதுவும் டீட்டா இருக்கும் இது உராய் விசை ஓகே இப்ப என்ன அதிகூடிய கோண வேகம் இப்ப கிட சமநிலைய பார்ப்போம் அதுக்கடுத்து எம்ஜி கீழ் நோக்கியதான் இருக்கும் இப்ப கிட சமநிலைய பாத்தீங்களாடாடா எம்ஜிஆர் தானே ஓகே இப்ப எம்டி ஒமேகா ஸ்கொயர் அதாவது மைய நாட்ட விசை இது டி தூரம் இல்ல டி ஸ்கொயர் வந்து மருதாக்க விசை இது ஆர் இருக்கும் ஆர் cos theta plus r cos theta இது mg கீழ் நோக்கி இருக்குது இது செங்குத்தா தானே இருக்கு அடுத்தது உராய் விசை இது டீட்டாண்டா இங்கால அப்படி வரைக்கல சைன் டீட்டா இப்ப ஃப்ரிக்ஷன் சைன் டீட்டா பெருமானம் பேர் அதுக்கு பிறகு என்ன நிலைக்குத்து விசையை சமப்படுத்த போறோம் நிலைக்குத்து விசையை சமப்படுத்த போறோம்டா எதுக்கு சமப்படுத்துற எம்ஜிக்கு சமப்படுத்தும் எம்ஜி வந்து ஆர் நிலைக்குத்து விசை நிலைக்குத்து ஆர் டேஷ் ஆர் சைன் டீட்டா பிளஸ் உராய் விசை கீழ் நோக்கியதா இருக்குது இப்ப அதுண்ட கொஸ் இது டீட்டாண்டா இதுவும் டீட்டா உராய் விசைண்ட கொஸ் டீட்டா பெருமானத்தை கழிக்கணும் சரி இப்ப எம்ஜியும் கீழே எஃப் சைன் டீட்டாவும் கீழே இப்ப எஃப் சைன் டீட்டா கீழே என்னபடியா எஃப் கொஸ் டீட்டா சரி இது வந்து டீட்டா இதுவும் வந்து டீட்டா உராய் விசை கீழ் நோக்கி எம்ஜிக்கு சமப்படுத்திக்கல எம்ஜியும் ஃப்ரிக்ஷன் என்ற கொஸ்கூரம் ஒரே சமதளத்துல இருக்கு சரி கொஸ்கூரம் ஒரே திசையில இருக்கு அப்ப எம்ஜியை நாங்க எடுக்கல சமப்படுத்தினா ஓகே இப்ப அடுத்தது எஃப் எஃப் சமன் மியூ இன்டு ஆர் இதுலையும் தானேடா மியூ வந்து உராய்க்கணும் ஆர் வந்து மருதாக்க விசை இப்ப இது வந்து 1 இது வந்து 2டா 1 2ஆல விரிக்கல டி ஒமேகா ஸ்கொயர் பை ஜி வந்து ஆர் கொஸ் தீட்டா ஆர் சைன் தீட்டா எஃப்க்கு பதிலா மியூ ஆர போடுறேன் இங்கே மியூ ஆர போட்டேன்டா எல்லா இடத்துலயும் ஆர் இருக்கு பாருங்கடா அப்ப எல்லா ஆரும் பட்டுப்படும் அப்ப கொஸ் தீட்டா பிளஸ் மியூ சைன் தீட்டா கீழே சைன் தீட்டா மைனஸ் மியூ கொஸ் தீட்டாண்டு வரும் இந்த டி எங்க விரிச்சு ஜி எங்க விரிக்கணும்டா
ஜி cos theta பிளஸ் மியூ sin theta கீழே டி sin theta மைனஸ் மியூ cos theta. இது ரூட்டுக்குள்ள வரும். ஏன் ஒமேகா இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா எந்த விட மூன்றாவது விட சரியா இருக்கும். இது அதி உயர் கோணவத்தை கேட்டாடியா, அதி குறைஞ்ச கோணவம் கேட்டுச்சா இது இங்க வழுக்க பார்க்கும். வழுக்க பாய்க்கலாம் உராய விஷயம் எதிர்த்து சில இருக்கும். அப்படி ஒரு கேள்வி திரும்ப பாஸ் பேப்பர் வேற பாப்பீங்க. ஸோ இதோட 2019 முடியுது. அடுத்தது 2020.